Hi friends, welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கரம் மசாலா and பிரியாணி மசாலாக்கு என்ன டிஃபரன்ஸ், என்ன இன்கிரிடியன்ட்ஸ் போடணும் போடக்கூடாதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கரம் மசாலாவோட preparation ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு dry pan ஹீட் ஆன உடனே ஃபர்ஸ்ட் சோம்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஏன்னா கரம் மசாலால சோம்பு தான் நல்லா வறுக்குற மாதிரி இருக்கும். மற்ற பொருள் வந்து அவ்வளோ வறுக்க தேவையில்லை. மற்ற பொருள் என்னென்னு பார்த்துடலாம். பட்டை, அன்னாசிப்பூ, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கல்பாசி, ஜாதிபத்திரி, கடுக்காய். ஜாதிபத்திரியோட அளவும் கடுக்காய் அளவும் ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதுலேயும் வந்து கடுக்காய் வந்து ரொம்பவே கம்மியாக போடணும். கரம் மசாலாவில் வந்து சோம்போட மெஜாரிட்டி தான் அதிகமாக இருக்கணும். பட்டை அந்த சோம்பை விட கம்மியாக இருக்கணும். மற்றது எல்லாமே வந்து நம்மளோட மெஷர்மெண்ட்டு தான். கிராம்பை விட கம்மியாக அன்னாசிப்பூ, அதை விட கம்மியாக ஏலக்காய். கல்பாசியும் பிரியாணியிலையும் ஜஸ்ட் நம்ம ஸ்மெல்லுக்கு தான் போடுவோம். இந்த மாதிரி எடுத்து வச்ச மற்ற பொருள் எல்லாமே வந்து சோம்பில் போட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கலாம். நல்லா வறுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் மற்றது எல்லாமே வந்து ஓரளவு ட்ரையாக தான் இருக்கும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டே வந்து சோம்பை வறுத்து எடுத்துக்கலான்னு சொன்னேன். இந்த மாதிரி வறுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். இது ஆறுறக்குள்ளேயுமே வந்து நம்ம பிரியாணி மசாலாவுக்கு வந்து ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே ட்ரை பேனில் வந்து ஃபஸ்ட்டு வரமல்லியை போட்டு நல்லா சாட்டை பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து சோம்பு, சீரகம், மிளகு. இதோட மெஷர்மெண்ட் என்னென்னா நம்ம சோம்பு எவ்வளோ எடுக்கிறோமோ அதிலிருந்து கம்மியாக சீரகம் இருக்கணும், சீரகத்துலேருந்து மிளகு கம்மியாக இருக்கணும். இது நாளையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது கூடவே வந்து முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி ஏன் பிரியாணியில் மசாலா சேர்க்குறோம்னா முந்திரி வந்து நல்ல ரிச்னஸ் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். முந்திரி வந்து ஆப்ஷனல் தான். இது 5ஐயும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். மற்ற பிரியாணி மசாலாவுக்கு என்னென்ன பொருள்னால் கிராம்பு, பிரியாணி இலை, அன்னாசிப்பூ, ஏலக்காய், கல்பாசி, ஜாதிபத்திரி, கடுக்காய், பட்டை. பிரியாணி மசாலாவில் பட்டை தான் அதிகமாக இருக்கணும். கரம் மசாலாவில் பட்டை கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். கடுக்காய் வந்து ரெண்டுலேயுமே வந்து ரொம்ப கம்மியாக போடுறது ரொம்பவே நல்லது. ஜாதிபத்திரியும் அதே மாதிரி ரொம்ப கம்மியாக போடணும், இல்லைன்னா கசப்புத்தன்மை அதிகமாகிடும். இதுதான் வந்து நான் சொன்ன கடுக்காய். இது வந்து குழந்தைங்களுக்கு உரசு மருந்தில் வந்து தேய்ச்சி கொடுப்பாங்க. அந்த கடுக்காயை வந்து நல்லா தட்டி அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா தட்டி போட்டால் தான் நம்ம அரைக்கும் போது வந்து கடுக்காய் வந்து நம்மளுக்கு வந்து தட்டுப்படாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து எடுக்கும் போது தான் வந்து நம்ம அரைக்கும் போது வந்து நல்லா ஈஸியாக இருக்கணும். மெயினாக வந்து நம்ம ஆற வச்சதுக்கப்புறம் தான் அரைக்கணும். இந்த மாதிரி பிரியாணி மசாலாவை ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா வந்து ஆற வச்சுக்கலாம். இது ஆறக்குள்ளேயுமே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச கரம் மசாலாவை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆற வச்ச கரம் மசாலாவோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பிரியாணி இலையை மட்டும் கையில் நல்லா பிச்சு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அரைப்படும் போது 1க்கு 2 வந்து அப்படியே அரைப்படாமல் நிற்கும். அதனால் இதை மட்டும் கையில் பிச்சு போட்டு நல்லா அரைச்சி தனியாக ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஏன்னா ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நம்ம கடையில் வாங்குறதுக்கும் வீட்டில் அரைக்கிறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட்டு அதே மிக்ஸி ஜாரில் வந்து பிரியாணி மசாலாவோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் எடுத்து போட்டு நல்லா பதமாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைக்கும் போதே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கரம் மசாலாவுக்கும் பிரியாணி மசாலாவுக்கும் நல்ல கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். டேஸ்ட்டுமே அதே மாதிரி ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த செய்முறையில் நீங்கள் கரம் மசாலாவும் பிரியாணி மசாலாவும் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களோட ஃபுட்டுக்கு வந்து அவ்வளோ அழகாக டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம தேவைக்கு அதிகமாக இருக்கிற பிரியாணி மசாலாவையும் கரம் மசாலாவையும் ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப லாங் டைம் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.